ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். யூஎஸ்ல இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற சிட்டியை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப அழகான நல்ல என்டர்டைன்மெண்ட் சிட்டின்பாங்க. அழகு எங்கே இருக்கோ அங்கே தான் ஆபத்து இருக்குமாங்க. 1985 காலகட்டத்தில் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் நிறைய கிரைம் நடக்க ஆரம்பிக்குது. அதுவும் கொலை மாதிரி கிரைம் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ ஹாமசைட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட், அதாவது ஹாமசைட் டிபார்ட்மெண்ட்னா கொலை கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க போலீஸ் அதிகாரிகள், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் பத்தலைன்னு மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாத்தையும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஹாமசைட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள 1985 கில் அப்படிங்கிற ஒரு நபர் வர்றாரு. இவருக்கு 35 இயர்ஸ் ஆகுது. ஜெனரலா அந்த ஹாமசைட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உள்ள போறவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 20 வருஷம் 25 வருஷம் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொலை வழக்கை ஹேண்டில் பண்ண முடியும். பட் இந்த கில்ங்கிற நபரை பொறுத்த வரைக்கும் இவரோட திறமையான ஒர்க்கை பார்த்து தான் இவருக்கு என்னதான் 35 இயர்ஸ் ஆனா கூட ரொம்ப ஏர்லியாவே இவர் இந்த ஹாமசைட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வர்றாரு. அப்ப இவர் யாருக்கு கீழே ஒர்க் பண்றாருன்னா பிராங்க்னு இன்னொரு திறமையான போலீஸ் அதிகாரி இருக்காரு. அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஎஸ்ல ஹில் சைட் ஸ்ட்ராங்லர்னு ஒரு சீரியல் கில்லர் இருந்திருக்கான். அந்த சீரியல் கில்லரோட கேஸை பிராங்க்ங்கிற இந்த நபர் தான் சால்வ் பண்ணியிருக்காரு. அவருக்கு கீழே தான் கில்ங்கிற இந்த நியூ போலீஸ் அதிகாரி வந்து ஒர்க் பண்ண போறாரு. ஸோ அவரும் வெல்கம் பண்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, நீ சின்ன வயசுல உள்ள வந்துட்ட, பட் இப்போ நம்ம ஊர்ல நிறைய கிரைம் நடக்குது, எப்ப வேணாலும் உனக்கு புது அசைன்மெண்ட் வரலாம், அதுக்கு ரெடியா இருங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி கில் எப்போ ஹாமசைட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தாரோ அடுத்த 2 நாள்ல இந்த லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கால் வருது. சார், எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்குது, உடனே வந்து பாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த கேஸ் வந்து கில்ங்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு அசைன் செய்யப்படுது. ஸோ மார்ச் மாதம் 17 1985 அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு போறாரு. இண்டிவிஜுவல் ஹவுஸ். அந்த வீட்டோட கராஜ் டோர் வந்து திறக்கப்பட்டிருக்கு. ஸோ கீழே கார் நிற்கும்ல, அந்த கராஜ் டோர் வந்து ஓப்பனில் இருக்கு. அப்படி உள்ள போனார்ல, அந்த கராஜில் எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. செவத்துல ஃபுல்லா ரத்த கரைகள் இருக்கு. அந்த பிளட் ஸ்பேட்டர் இந்த போலீஸ் அதிகாரிக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல வச்சு ஒருத்தவங்க சுடப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க உடம்புல பட்ட ரத்தம் தான் இங்க தெரிச்சிருக்கு. ஸோ மெதுவா உள்ள போய் பார்க்கும்போது அங்க கிச்சன்ல ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ போலீஸ் அதிகாரிகள் இந்த வீட்டில் யாரு தங்கியிருந்தாங்கன்னு விசாரிக்கும் போது இந்த வீட்டில் மொத்தம் 2 பெண்கள் தங்கியிருந்திருக்காங்க. டேல் ஒககாசிங்கிற பெண்ணும் அவங்களுக்கு 36 இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மரியாங்கிற இன்னொரு பெண், அவங்களுக்கு 20 இயர்ஸ் ஆகுது. இவங்க 2 பேருமே ஒர்க்கிங் உமன். இவங்க வந்து தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கி இருந்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட அந்த நாள் வந்து ஷாப்பிங் போயிருக்காங்க. ஷாப்பிங் போனதுக்கு அப்புறம் உள்ள வந்து தங்களோட காரை கராஜுக்குள்ள நிப்பாட்டியிருக்காங்க. அப்படி டோரை மூட போற நேரத்தில் தான் ஒருத்தர் உள்ள வந்திருக்கான். ஸோ அடுத்து என்ன நிகழ்ந்ததுங்கிற தகவல் வந்து யார் மூலமா தெரிய வருதுன்னா, இதுல கொலை செய்யப்பட்டது டேல்ங்கிற பெண்மணி, பட் மரியாங்கிற இன்னொரு பெண் வந்து உயிர் பழைச்சிருக்காங்க. அவங்க போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சார், நாங்கள் கராஜில் வந்து காரை நிப்பாட்டிட்டு அந்த டோரை பூட்டுறப்போ திடீர்னு ஒருத்தர் உள்ள வந்தான் சார். பெரிய ஹேண்ட்கன் துப்பாக்கி வச்சிருந்தான். ஸோ துப்பாக்கி முனையில் எங்கள் 2 பேர்த்தையும் மிரட்ட ஆரம்பித்தான் சார். அப்போ வந்து டேல் ஏற்கனவே பயந்துட்டு வீட்டுக்குள்ளே ஓடி போகிற சூழ்நிலை இருந்தா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் கையை தூக்க சொன்னான். நான் இப்படி கையை தூக்குனேன். அப்போ என்னோட ஒரு கையில் காரோட சாவி இருந்தது. இப்படி தூக்கி வச்சிட்டு இருந்தேன்ல, டம்மால்னு ஒரு சத்தம். அவன் என்ன நோக்கி அந்த ஹேண்ட்கனை வச்சு சுடுறான். அப்போ என்ன ஆகுது, அந்த துப்பாக்கி குண்டு இந்த கையில் வச்சிருந்த சாவியில் பட்டு தெறிக்குது. என்னோட ஃபிங்கர் இங்கேயும் நிறைய காயங்கள் ஏற்படுது. ஸோ என்னோட விரல்லேருந்து வந்த ரத்தம் தான் அந்த கராஜில் ஃபுல்லாக தெளிச்சிருக்கு. நான் அங்கேயே விழுந்துட்டேன். அந்த கொலைகாரன் என்ன நினச்சிட்டான், நான் இறந்து போயிட்டேன்னு நினச்சி அவன் போயிட்டான். அடுத்து டேலை கொலை பண்ணுறதுக்காக உள்ளே போகிறான். டேல் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்டு கிச்சனில் இப்படி நடைமேடை இருக்கும், அதுக்கு கீழே இந்த பெண்மணி ஒளிஞ்சிருக்காங்க. ஸோ இவனும் அந்த நடைமேடைக்கு அந்த பக்கம் இருந்து இந்த பெண்மணி வெளியில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் டேல் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நடைமேடைக்கு மேலே 2 கையை எப்படி வச்சிருக்காங்க. அவன் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கான். நீ கையை வச்சாலே அடுத்து எழுந்து வருவ, நான் வெயிட் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, மெதுவாக அப்படி எழுந்து பார்க்குறாங்க. அவங்க கண்ணு மட்டும் வெளியில் தெரியுது. அந்த கொலைகாரன் போயிருக்கான். அந்த கொலைகாரன் மறைவாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அவன் போயிட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பெண் இப்படி எழுந்தாங்கல்ல, ஒரு துப்பாக்கி குண்டு 22 கேலிபர்லேருந்து வந்த துப்பாக்கி குண்டு அவங்களோட நெத்தியிலே இந்த இடத்துல தொலைச்சதுல
அங்கேயே பரிதாபமா மரணம் அடைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் இந்த வீட்டில் இருக்க பல பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான். ஸோ இதுதான் சார் நடந்ததுங்கிற மாதிரி மரியாங்கிற இந்த உயிர் பிழைச்ச பெண்மணி சொல்றாங்க. சரிம்மா, அவன் எப்படி இருப்பான், அவனோட உருவ அமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. சார், ஆள் நல்ல ஒல்லியா இருந்தான், ஹைட்டா இருந்தான், கொஞ்சம் தலைமுடியெல்லாம் சுருட்டையா இருந்தது. அதுக்கப்புறம் பிளாக் கலர்ல ஒரு ஜாக்கெட் போட்டிருந்தான் சார். நான் மிக முக்கியமான விஷயமா பார்க்கறது என்னன்னா அவனோட பல் அமைப்பு. பல்லு ஃபுல்லா மஞ்சள் கரையா இருக்கு. ஒவ்வொரு பல்லுக்கு இடையிலையும் நிறைய இடைவெளி இருக்கு சார். இதுதான் நான் முக்கியமான விஷயம் நோட் பண்றேங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் சுட்டதுனால அந்த துப்பாக்கி குண்டுகளில் வந்த ஷெல் கேசிங்கை எடுத்து பார்க்கும்போது இது என்ன விதமான துப்பாக்கின்னு போலீஸால யூகிக்க முடியுது. 22 கேலிபர் துப்பாக்கியை வச்சு தான் சுட்டிருக்கான். மற்றபடி இந்த கிரைம் சீன்ல கொலைகாரனுக்கு சம்பந்தமான எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட்டையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ கண்டிப்பா அந்த கொலைகாரன் கிளவுஸ் போட்டு வந்திருப்பான். ஸோ அவனுக்கு தெரியுது ஃபாரன்சிக்லாம் எப்படி ஒர்க் பண்றாங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ போலீஸ் இந்த தடயங்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த கிரைம் நடந்து கரெக்டா 45 நிமிடங்கள் கழித்து இந்த கிரைம் நடந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஏசியன் கண்ட்ரியை சேர்ந்த வெரோனிகாங்கிற ஒரு பெண்மணி கார்ல போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு ஒரு நபர் காரை நிப்பாட்டுறான். அந்த பெண்மணி கதவை திறக்கிறாங்க. அந்த பெண்மணியை தரன்னு வெளியில இழுத்து போட்டு இதே மாதிரி ஒரு துப்பாக்கியை வச்சு அந்த பெண்ணை சுட்டு கொலை பண்ணியிருக்கான். இது எல்லாமே 1 மணி நேரம் இடைவெளியில நடந்தது. ஸோ இப்போ இந்த கில்ங்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இந்த 2 கிரைமையும் பண்ணது ஒரே கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்றாரு. பட் அவரோட திங்கிங் எப்படி இருக்குன்னா, இந்த கொலைகாரனோட வித்தியாசமான பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஜென்ரலா ஒருத்தன் கொலை பண்ண வரான்னு வச்சுக்கோங்களேன், அந்த விக்டிம் வந்து இவனோட ஃபேஸை பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பான். ஒருவேளை அவங்க உயிர் பழைச்சிட்டாங்கன்னா நாளைக்கு நம்மளை காட்டி கொடுக்க கூடாதுன்னு. பட் இந்த 2 கொலைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த கொலைகாரன் இவன் அட்டாக் பண்ண போற அந்த விக்டிம் தன்னோட முகத்தை நேருக்கு நேராக பார்க்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தோணிருக்கு. சப்போஸ் ஒரு சீரியல் கில்லரை ஒருத்தவங்க நேருக்கு நேராக பார்க்கும்போது அவங்க முகத்துல தான் அடுத்து மரணிக்க போறங்கிற ஒரு பயம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த பயத்தை அவன் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் இவன் கராஜுக்குள்ள வந்திருக்கான், அந்த 2 பெண்களும் காரை நிப்பாட்டிட்டு போயிருக்காங்க, இவன் பின்னாடி கூடயே சுட்டிருக்கலாம். ஸோ இவன் வெயிட் பண்ணி மரியாவை திரும்ப சொல்லி நேருக்கு நேராக பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுட்டிருக்கான். அதுக்கப்புறம் டேல்ங்கிற பெண்மணி உள்ள போயிருக்காங்க. இவன் நினைச்சா கிச்சன் கவுண்டரை சுத்தி போய் சுட்டிருக்க முடியும். அந்த பெண்மணி அப்படி எழுந்து வந்து இவனை நேருக்கு நேராக பார்க்குற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி தான் கடைசியில் கார்ல இப்படி வெளியில இழுத்து போட்டு வெரோனிகாங்கிற பெண்ணை கொலை பண்ணியிருக்கான். ஏன் அவன் நினைச்சா காருக்குள்ள அவங்க உட்கார்ந்துருக்கும் போதே சுட்டிருக்க முடியும். ஸோ இந்த 3 கொலைகளுக்கும் இருக்கிற ஒரு சிம்பிள் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், தான் கொலை பண்ண போறா இல்ல அட்டாக் பண்ண போற அந்த விக்டிம் தன்னை பார்த்து பயப்படணும், அதை தான் கொஞ்சம் கொஞ்சமா ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொடூரமான எண்ணம் இந்த தொடர் கொலைகாரனுக்கு இருந்திருக்கு. இந்த கொலை நடந்து கரெக்டா 10 நாள் கழிச்சு மார்ச் மாசம் 27ஆம் தேதி 1985ஆம் வருஷம் வின்சென்ட் அண்ட் மேக்ஸின்கிற ஒரு தம்பதிகள் இருந்துட்டு இருக்காங்க. வயசான தம்பதிகள். இந்த வின்சென்ட்ங்கிற நபருக்கு 64 வயசாகுது, அவங்க மனைவிக்கு 44 வயசாகுது. 2 பேரும் தங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜை சந்தோஷமா தங்களோட சொந்த வீட்டில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சம்பந்தப்பட்ட அந்த இரவு வின்சென்ட் கொஞ்ச நேரம் நான் டிவி பார்த்துட்டு வரேன், நீ போய் தூங்குன்னு மனைவியை அனுப்பி வச்சிருக்காரு. மேக்ஸின்கிற அந்த பெண்மணி போய் பெட்ரூம்ல படுத்திருக்காங்க. இந்த வின்சென்ட்ங்கிற நபர் டிவி பார்த்துட்டு அப்படியே சோஃபாலேயே படுத்து தூங்கியிருக்காரு. அப்போ அவங்க வீட்டு விண்டோவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்த இந்த கொலையாளி ஒரு துப்பாக்கியோட வர்றான். 22 கேலிபர் துப்பாக்கி. தூங்கிட்டு இருந்த இந்த வின்சென்ட்டை சுடுறான். வின்சென்ட் அங்கேயே இறந்து போயிறாரு. இந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்டு எழுந்து பார்க்குறாங்க அவங்க மனைவி. என்ன நிகழ்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே மேக்ஸின் அப்படிங்கிற அந்த பெண்ணை கட்டில்ல கட்டி போட்டு பல முறை பாலியல் வன்கொடுமை பண்றான். அப்படி பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெண்ணையும் துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணிருக்கான். பட் இதுக்கப்புறம் அவன் பண்ண கொடூரமான நிகழ்வுக்கு என்ன காரணம்ங்கிறத கடைசி வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இந்த மேக்ஸின்கிற பெண்ணை கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த கத்தியை வச்சு அந்த மேக்ஸின்கிற பெண்ணோட 2 கண்ணையும் தோண்டி எடுத்துட்டு போயிருக்கான். இதுதான் போலீஸுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, நீ அந்த பெண் கிட்ட தவறா நடந்துட்ட, கொலை பண்ணிட்ட, கண்ணை எதுக்குடா எடுத்துட்டு போனா அப்படின்னு பார்த்தா மேபி ஒரு டிராஃபி, அதாவது ஒரு நினைவு சின்னமா எடுத்துட்டு போயிருக்கலாம். இல்ல அந்த பெண் இவனை பார்த்த விதம் அவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணிருக்கலாம். இந்த கண்ணால தானே நீ இவ்வளவு கேவலமா பார்த்தங்கிற மாதிரி கோபத்துல அந்த கண்ணை தோண்டி எடுத்துட்டு போயிருக்கலாம். இப்படி பலவிதமான காரணங்கள் இருந்தா கூட என்ன காரணத்துக்காக அந்த பெண்ணோட கண்ணை தோண்டி எடுத்துட்டு போனா அப்படிங்கிறது தெரியல.
பட் மோட்டிவ் என்னங்கிறது கிளியரா புரியுது. இந்த தம்பதிகளோட வீட்டில் $40,000 மதிப்பு உள்ள பல நகைகளை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கான். ஸோ கொள்ளைக்காக இந்த கொலை நடந்திருக்கு. அதே டயத்தில் பெண்கள் கிட்ட தவறாகவும் நடக்கிறான். வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சுட்டு கொலை பண்றான். அப்படி போலீஸ் ஆஃபீஸர் இந்த கிரைம் சீனை செக் பண்ணிட்டு வரும்போது இந்த கிரைம் சீன்ல சும்மா சூப்பரா ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. ஒரு பெரிய ஷூ பிரிண்ட் கிடைக்குது. ஷூ பிரிண்ட்னா ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கு. ஒரு சைஸ் 12 இருக்கும். அதோட சோல் பேட்டர்ன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸோ கண்டிப்பா இது கொலைகாரனுக்கு சம்பந்தமான ஷூ பிரிண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதை முக்கிய தடயமா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 22 கேலிபர் துப்பாக்கியை வச்சு தான் கொலை பண்ணியிருக்கான். அதோட ஷெல் கேஸையும் ஒரு தடயமா எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ் வந்து இப்ப நடந்த 3 செட் ஆஃப் கொலையையும் எடுத்து பார்க்குறாரு. எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல இருக்கு. அவரோட அனுமானம் என்னன்னா இந்த தொடர் கொலைகளை ஒரே நபர் தான் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி தெரியுது. ஈவன் அந்த 22 கேலிபர் துப்பாக்கியை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது. சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது கிரைம் நடந்திருக்குமா, இல்ல டேலோட கொலை தான் ஃபர்ஸ்ட் கொலையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு பழைய ஃபைல்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாரு. அப்படி எடுத்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்திருக்கு. கொலை இல்ல, சின்ன சின்ன பசங்க கிட்ட தவறா நடந்த அன்சால்வ்டு கேசஸ் 3 கேசஸ் பார்க்குறாரு. அந்த 3 கேசஸ் அவருக்கு ஏன் யூனிக்கா படுது அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி ஒரு 6 வயசு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. அப்படி போயிட்டு வந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு காருக்குள்ளே வச்சு தவறாக நடந்து திரும்ப அந்த பொண்ணை இறக்கி விட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஒரு 9 வயசு பையன் வீட்டில் தூங்கிட்டு இருந்த ஒரு பையனை பெட்டில் வந்து தவறாக நடந்துட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் மார்ச் மாதம் 20ஆம் தேதி ஒரு 8 வயசு பொண்ணை வீட்டுக்குள்ளேயே புகுந்து தவறாக நடந்திருக்கான். ஸோ இந்த 3 இன்சிடென்ட்டையும் வச்சு பார்க்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட விக்டிம்ஸ் கிட்ட போலீஸ் விசாரிச்சிருப்பாங்களா, அப்போ அந்த நபர் எப்படி இருந்தாலும் அவங்க சில டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனும் இந்த தொடர் கொலையை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கொலையாளி, அவனை பார்த்த ஃபர்ஸ்ட் விக்டிம் மரியாங்கிற பெண்மணி உயிர் பழைச்சிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன டிஸ்கிரிப்ஷனும் ஒத்து போறதுனால உண்மையிலே இதையும் அவன் தான் பண்ணியிருப்பானான்னு ஒரு ஆச்சரியமா இருக்கு. பட் என்ன பிரச்சனைனா, தொடர் கொலையாளிகளோட பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும். ஒன்று ஒரே மாதிரி கொலை பண்ணுவானுங்க, இல்லை ஒரே மாதிரி பெண்கள் கிட்ட தவறாக நடப்பாங்க. கொலை அப்படின்னா ஒரே மாதிரி ஏஜுடைய பெண்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. சில சமயம் பாலியல் தொழில் பண்ணுற பெண்களாக டார்கெட் பண்ணுவாங்க. பட் இந்த கேஸில் இருக்க முரண்பாடு என்ன அப்படின்னா, இவன் 2 இளம் பெண்களை டார்கெட் பண்ணுறான், ஒரு வயசான பெண்ணையும் டார்கெட் பண்ணுறான், கொலை பண்ணுறான், தவறாக நடக்கிறான், கொள்ளையடிக்கிறான், ஆண்களையும் கொலை பண்ணுறான். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைகள்கிட்ட தவறாக நடக்கிறான். அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா சரி. இது வந்து ஒரு சீரியல் கில்லரோட பேட்டர்ன்லேயே மேட்ச் ஆகலையே. அது எப்படி ஒருத்தனால இவ்வளவு டார்கெட் இருக்க முடியும், இவ்வளவு விதமான விக்டிம் அவனால சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்தா கூட கில்ங்கிற இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன தோணுதுன்னா, இதை எல்லாத்தையும் ஒரே நபர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் மீட்டிங் வைக்கிறாங்க. அப்போ அந்த மீட்டிங்கில் இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் ஒருத்தன் தான் பண்ணுறான், ஒரு தொடர் கொலையாளி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. பாருப்பா, உனக்கு ரொம்ப சின்ன வயசு, நீ சொல்கிறதெல்லாம் சுத்தமாக வேலைக்கே ஆகாது. ஒன்று அவன் பெண்களை கொலை பண்ணுவான், ஆண்களை கொலை பண்ணுவான். இது பார்த்தேன்னா விக்டிம் ஃபுல்லாக மிக்சடாக இருக்காங்க. இதெல்லாம் ஒருத்தன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே மாதிரி துப்பாக்கி டைப்புங்கிறதுனால நீ திங்க் பண்ணுறதெல்லாம் தப்பு, வேற மாதிரி திங்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸரை டிஸ்கரேஜ் பண்றாங்க. பட் இந்த கில்ங்கிற போலீஸ் ஆஃபீஸரோட சீனியர் அந்த பிராங்க்ங்கிற நபர் என்ன சொல்றாரு, இல்ல எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, உன்னோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நோக்கி நீ பயணம் பண்ணு, நீ உன்னோட ஸ்டைலே விசாரிக்கிற மாதிரி அவர் என்கரேஜ் பண்றாரு. வீடு புகுந்து கொள்ளையடிச்சிட்டு அங்க இருக்க பெண்கள் கிட்ட தவறா நடந்து அங்க இருக்க ஆண்களை கொலை பண்ணதும், இல்ல கில்ங்கிற ஆபீசர் சந்தேகப்பட்ட மாதிரி சின்ன சின்ன பசங்க கிட்ட தவறா நடக்கிறதும் ஒரே நபரா, அவன் இதுவரைக்கும் 3 கொலைகளை பண்ணியிருக்கான், 3 குழந்தைகள் கிட்ட தவறா நடந்திருக்கான். இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டானா, இல்ல இதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆச்சா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச அமெரிக்காவில் நடந்த ஒரு வித்தியாசமான தொடர் கொலை வழக்கை தான் பார்க்க போறோம். நம்ம எவ்வளவோ சீரியல் கில்லர் பார்த்துருந்தா கூட அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் நோட்டோரியஸ் சீரியல் கில்லர்னு இவனை சொல்லலாம். உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லரை நானும் பார்த்ததில் இவன் அடுத்து பண்ண போற ஒவ்வொரு விஷயமும் உண்மையிலேயே நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அடுத்து இந்த தொடர் கொலைகாரன் என்ன பண்ணா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கேஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்ப முதல் டைம் ஃபர்ஸ்ட் நான் கவர் பண்ண கிரைம் கேஸ் இருந்து இதான்.
இந்த கேஸ் அப்போ நான் ஒரு 10 மினிட்ஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்காக ரொம்ப டீட்டெயிலாக அதில் இன்வெஸ்டிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ் எப்படிலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ஒரு முழு நீள ஹாலிவுட் திரைப்படம் பார்த்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த கொலை நடந்த சில நாள் கழித்து மே மாதம் 14ஆம் தேதி 1985ஆம் வருஷம் வில்லியம்ங்கிற 66 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் 911க்கு பதட்டமாக கால் பண்ணுறாரு. சார், உடனே வாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் எப்போ வேணாலும் மரணம் அடையலாம், என்னோட மனைவி எமிலியை காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த நபர் கதறி அழுகிறாரு. போலீஸ் ஆஃபீஸரும் என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கால் கட் ஆயிடுது. அப்போ அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கு போனால் இந்த 66 வயசு நபர் போலீஸுக்கு ஃபோன் பண்ண வில்லியம் வந்து அப்படி ஃபோனை பிடிச்ச மாதிரியே இறந்து கிடக்காரு. அவரோட தலையில யாரோ துப்பாக்கியை வச்சு சுட்டிருக்காங்க. உடனே பெட்ரூமில் போய் பார்த்தா அவரோட மனைவி எமிலிங்கிற பெண்மணியை வந்து ஹேண்ட்கப் போட்டு கட்டி போட்டிருக்காங்க. அந்த பெண்மணியோட கட்டவரில் எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்கு. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன நடந்ததுன்னு கேட்டால் அவங்க வீட்டுக்குள்ளே வந்த இன்ட்ரூடர் இந்த வில்லியம்மை சுட்டு கொலை பண்ணிட்டு அவங்க மனைவியை ஹேண்ட்கப் போட்டு பல முறை தவறாக நடந்திருக்கான். பட் அவங்கள கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் எப்படியோ வந்து 911க்கு கால் பண்ணதுனால தான் இந்த மனைவி எமிலியோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டு 22 கேலிபர் சேம் துப்பாக்கி தான். அதை தவிர இந்த கிரைம் சீன்ல எந்த தடயமும் கிடைக்கல, எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல, எந்த விதமான ஷூ பிரிண்ட்டும் கிடைக்கல. அந்த கொலைகாரன் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்திருக்கான். பட் அவன் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, ஒரு விக்டிமை கொலை பண்ணிட்டு அவர் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சு இன்னொரு விக்டிம் கிட்ட போகும்போது இவர் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கொலைகாரனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொலையிலேருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிறான். நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அடுத்த கிரைம்ல இதை தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இந்த தொடர் கொலை வழக்குல வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேஸ்ல இந்த வில்லியம்ங்கிற நபரை சுட்டதுக்கு அப்புறம் அவர் மெதுவா தவழ்ந்து வந்து ஃபோன் பண்ணி தன்னோட மனைவி உயிரை காப்பாத்திருக்காரு. பட் இந்த கொலைக்கு அப்புறம் நடந்த எந்த கொலையிலையும் சரி அவன் என்ன மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கானா, வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஃபோன் லைனை கட் பண்ணிட்டு தான் உள்ளே போயிருக்கான். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கேஸ்லேருந்தும் அவன் பண்ண தப்பை கரெக்ட் பண்ணிட்டே வர்றதான் அவனை பிடிக்கிறது போலீஸுக்கு மிகப்பெரிய சவாலான விஷயமா இருந்திருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து சில நாள் கழிச்சு ஒரு 18 வயசு பொண்ணை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வச்சு ஒரு நபர் பல முறை தவறாக நடந்துட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். அந்த பெண்ணை கொலை பண்ணலை. உடனே இதை பற்றி போலீஸுக்கு தகவல் தெரியுது. அப்போ அந்த கிரைம் சீன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகும்போது அங்கே புதுசாக பில்டிங் கட்டிட்டு இருக்கனால ஒரு இடத்துல ஃப்ரெஷ்ஷாக தளம் காங்கிரீட் போட்டிருக்காங்க. நம்மளுக்கே தெரியல, காங்கிரீட் புதுசாக போடும்போது சிமெண்ட் வந்து ரொம்ப தன்மை வந்து இலகுவாக இருக்கும். அதில் கையை காலை வச்சிட்டோம்னா நம்ம அச்சு அப்படியே பதிஞ்சிரும். பார்த்தீங்களா, இந்த கொலைகாரன் என்ன பண்ணியிருக்கான், அந்த 18 வயசு பெண் கிட்ட தவறா நடந்ததுக்கு அப்புறம் இந்த புதிதாக போடப்பட்ட கான்கிரீட் தளத்துல நடந்து போயிருக்கான். அப்ப என்ன ஆகுது, அவனோட ஷூ பிரிண்ட் வந்து அப்படியே இந்த கான்கிரீட் தளத்துல கிளியராகவே பதிவாயிருக்கு. இப்போ அந்த ஷூ பிரிண்ட்டை போலீஸ் ஆஃபீஸர் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த 2 நாள் கழிச்சு 16 வயசு பொண்ணை வீடு புகுந்து இதே மாதிரி தவறா நடந்திருக்கான். அந்த பெண்ணோட தலையிலே அடின்னு அடிச்சதுல அவங்க மண்டை ஓடே உடஞ்சிருக்கு. அப்ப அந்த பெண்ணோட தலையிலேருந்து நிறைய ரத்தம் வந்திருக்கு. அது கீழே இருக்கிற அந்த ஃப்ளோர்ல வந்து பட்டிருக்கு. ஸோ அந்த ஃப்ளோர்ல இவன் நடந்து போகும்போது அங்க அவனோட ஷூ பிரிண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அடுத்த ஒரு 10 நாள் இடைவெளியில 2 பெண்கள் தவறா நடக்கப்பட்டிருக்காங்க. பட் 2 பேருமே உயிர் பழச்சிருக்காங்க. அந்த 2 கிரைம் சீன்ல கொலைகாரனோட ஷூ பிரிண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே ஒரு கிரைம் சீனில் இந்த ஷூ பிரிண்ட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு கிரைம் சீன்லேயும் இந்த ஷூ பிரிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கில்ங்கிற போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் ஒருத்தன் தான் பண்ணிட்டு இருக்கான், சின்ன சின்ன பசங்கிட்டே அவன் தான் தவறாக நடந்திருக்கான்னு அவர் சொன்னப்போ மற்ற டிடெக்டிவ் எல்லாருமே கைகொட்டி சிரிச்சாங்க. பட் இப்போ என்ன ஆச்சு, 2-3 கிரைம் சீனில் கிடைச்ச அந்த ஷூ பிரிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஈவன் சின்ன சின்ன பெண்கள் கிட்ட தவறாக நடந்த இடத்துலையும் அதே ஷூ பிரிண்ட் கிடைச்சதுனால இந்த டிடெக்டிவ் சொல்றது உண்மைதான். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது ஒரே நபரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் இப்போ எல்லாருமே ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. இப்போ இவ்வளோ கொலை நடந்திருக்கு, இவ்வளோ பேர்கிட்ட தவறா நடந்திருக்காங்க. பட் போலீஸ் கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் அந்த ஷூ பிரிண்ட் தான். சரி, அதை வச்சு அந்த கொலைகாரனை நெருங்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த ஷூ பிரிண்ட் எப்படி இருந்துச்சு, அதோட சோல் பேட்டர்ன் வித்தியாசமா இருக்கே, அது என்ன மாடல்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவியா அப்படிங்கிற ஒரு பிராண்ட், அதோட மாடல் நம்பர் வந்து 440. அது ஒரு ஏரோபிக் ஷூ. ஸோ அந்த கொலைகாரனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.5 இருக்கு.
சரிப்பா, இந்த ஷூ வந்து யார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறான்னு பார்க்கும்போது தான் ஒரு வித்தியாசமான தகவல் தெரியுது. இந்த ஷூஸ் வந்து அமெரிக்காவில் பண்ணுறதில்ல, இது தைவான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு தகவல் வருது. சரி, கடைசி அந்த ஷூஸ் எப்போ இம்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 1985ஆம் வருஷம் மொத்தம் ஒரு 1400 ஷூஸ் வந்து தைவான்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அது என்னென்ன கலரில் இருக்குன்னு பார்த்தா வெரைட்டியான கலரில் இருக்கும். அதில் பிளாக் கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த கொலைகாரனை பார்த்த ஐ விட்னஸ் எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவன் பிளாக் கலரில் தான் ஜாக்கெட் போட்டிருக்கான், அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் பிளாக் கலரில் தான் இருந்திருக்கு. அப்போ போலீஸோட சின்ன கெஸ் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் பிளாக்காக போட்டிருக்கவன் கண்டிப்பாக வேறு கலரில் ஷூஸ் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இந்த மாடல் ஷூ அவன் பிளாக் கலரில் தான் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. சரி, வந்துச்சுல மொத்தம் 1400 ஷூஸ் வந்திருக்கல, அதில் எத்தனை பிளாக் கலர்னு கேட்குறாங்க. மொத்தம் 6 பிளாக் கலர் இருக்குது. சரி, அந்த 6 பிளாக் கலரை யூஎஸ்ல எங்கெங்க அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 5 ஷூஸ் வந்து அரிசோனாக்கு போயிருக்கு, ஒரே ஒரு ஷூ மட்டும்தான் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அப்போ கிளியராகவே புரியுது, தைவான்லேருந்து இம்போர்ட் பண்ண ஒரே ஒரு பிளாக் ஷூவை தான் இவன் போட்டுட்டு இருக்கான். ஏன்னா அதோட சோல் பேட்டர்ன் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ இதை வச்சு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இந்த ஷூவை யாரு வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. போலீஸ் என்னதான் இந்த ஷூஸை வச்சு அவனை தேடிட்டு இருந்தா கூட அந்த கொலைகாரன் எதையுமே ஸ்டாப் பண்ற மாதிரி இல்ல. ஜூன் மாதம் 28ஆம் தேதி 1985ஆம் வருஷம் பேட்டி ஹிக்கின்ஸ்ல தனியா வசிச்சுட்டு வர்ற ஒரு பெண்ணை வீடு புகுந்து தவறா நடந்து கொலை பண்ணியிருக்கான். எப்படி கொலை பண்ணியிருக்கான்னா, அந்த பெண்ணோட கழுத்தை கட் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் துப்பாக்கியால சுட்டும் கொலை பண்ணியிருக்கான். ஸோ கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்க பல திங்ஸை வந்து திருடிட்டு போயிருக்கான். ஸோ இது நடந்தது ஜூன் மாதம் 28ஆம் தேதி. இன்சிடென்ட் நடந்து 4 நாள் கழிச்சு ஜூலை மாதம் 2ஆம் தேதி மேரி கனான்கிற இதே மாதிரி வீட்டில் தனியா இருக்க ஒரு பெண் கிட்ட தவறா நடந்து கொலை பண்ணி அந்த பெண்ணோட தலையை உடைச்சி பலவிதமான கிரைம் பண்ணி பெண்ணோட வீட்டில இருந்து பல நகைகளையும் திருடி போயிருக்கான். ஸோ இந்த 2 கிரைம் சீனையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது காமனாக இருக்கிற விஷயம், 2 பெண்களோட கழுத்தை கட் பண்ணியிருக்கான். ஆனாலும் 22 கேலிபர் துப்பாக்கி வச்சு சுட்டிருக்கான். பட் 2 கிரைம் சீன்லையும் அந்த கொலைகாரனோட ஷூ பிரிண்ட் கிடைக்குது. அந்த ஷூ பிரிண்ட் வந்து இதுக்கு முன்னாடி கிடைச்ச கிரைம் சீன்ல கிடைச்ச ஷூ பிரிண்டோட மேட்ச் ஆகுது. ஸோ சந்தேகமே கிடையாது, இந்த 2 கொலையையும் அந்த நபர் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது மேலும் உறுதி செய்யப்படுது. இப்போ போலீஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஷூ பிரிண்ட்ங்கிற முக்கியமான தடயம் இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை வந்து மீடியா கிட்ட சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் மீடியாவுக்கு தெரிஞ்சு மீடியா அதை நியூஸ் பேப்பர்ல போட்டு அதை அந்த கொலைகாரன் படிச்சுட்டா என்ன ஆகும், அவன் உடனே அந்த ஷூவை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவான், எங்கேயோ தூக்கி போட்டு போயிடுவான். கடைசியில் அவனை கொலைகாரனை பிடிச்சா கூட நிரூபிக்க முடியாது. ஸோ போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தடயத்தை வச்சு அவனை ட்ராக் பண்றாங்கிறது அவனுக்கு தெரியவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. இந்த கொலை நடந்து சில நாள் கழிச்சு மேபல் பெல்லுங்கிற 83 வயசு ஒரு பாட்டி தன்னோட சகோதரி, அவங்களுக்கு ஒரு 80 வயசு ஆகுது, ஃப்ளோரன்ஸ், 2 பேரும் ஒரு வீட்டில் தனியா இருந்துட்டு வராங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள புகுந்த ஒரு நபர் இந்த 2 பேத்தையும் அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்திருக்கான். இந்த 83 வயசு பாட்டியை அவங்க வீட்டு டெலிஃபோன் வயரை வச்சு கழுத்தை நெரிச்சு அந்த பாட்டி கிட்ட பலமுறை தவறா நடந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டியை சுத்தியலை வச்சு அடிச்சே கொலை பண்ணியிருக்கான். ஸோ ஃப்ளோரன்ஸுங்கிற இன்னொரு பெண்மணி அவங்க கிட்டையும் தவறா நடந்து அவங்களை தலையிலையும் சுத்தியலே அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் கிளம்பி போறதுக்கு முன்னாடி அவங்க பாட்டியோட லிப்ஸ்டிக் இருக்குல்ல, அந்த லிப்ஸ்டிக்கை எடுத்து ஒரு பெண்டாகிராம் ஷேப்பை வந்து வரைஞ்சு போயிருக்கான். இந்த பெண்டாகிராம் ஷேப் வந்து ஜென்ரலா சாத்தானோட டயக்ராம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து இந்த கொலைகாரன் புதுசா விட்டுட்டு போற ஒரு தடயம். அதே மாதிரி அவனோட கொலை பண்ற பேட்டர்னும் கொஞ்சம் மாறுது. ஒரு டெலிஃபோன் வயரை வச்சு கழுத்தை நெரிக்கிறது, சுத்தியலை வச்சு அடிக்கிறதுன்னு ரொம்ப வித்தியாசமா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கிரைம்லையும் சில வேறுபாடுகள் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ இந்த கிரைம் சீன்ல போலீஸுக்கு கிடைக்கிற தடயம் என்ன அப்படின்னா, இவன் வந்து அந்த பாட்டி கிட்ட சண்டை போட்டிருக்கான். சண்டை போடும்போது அந்த பாட்டி ஒரு வால் கிளாக் இருந்திருக்கு, அந்த வால் கிளாக் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. இவன் அந்த கண்ணாடி மேல நடந்து போயிருக்கான். ஸோ அப்போ அந்த கண்ணாடியில் இந்த ஷூ பிரிண்ட் வந்து பதிவாயிருக்கு. அது ஒரு பார்ஷியல் பிரிண்டாக தான் இருக்கு. அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுவும் ஏற்கனவே கிரைம் சீன்ல கிடைச்ச ஷூ பிரிண்டோட மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இதில் மேபல் பெல்ங்கிற அந்த ஒரு பாட்டி இறந்து போயிட்டாங்க. ஃப்ளோரன்ஸுங்கிற அவங்க சிஸ்டர் வந்து லக்கிலே கடைசி நேரத்தில் போலீஸ் அவங்க உயிரை காப்பாற்றிருக்காங்க. பட் இந்த கிரைம் சீனுக்கும் மற்ற கிரைம் சீனுக்கும் இருக்க வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா,
இவன் இந்த கிரைம் சீன்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருக்கான். அதாவது இந்த 2 பார்ட்டி கிட்டையும் தவறா நடந்து அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு தான் இவன் நினைச்சிருக்கான். அதுல ஒருத்தவங்க உயிர் பழச்சிட்டாங்க. இந்த கிரைமை பண்ணி முடிச்சுட்டு அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்து அதுக்கு உள்ள இருக்கிற சாப்பாடை எடுத்து டிவியை போட்டு நிதானமா அந்த சோஃபால உட்காந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா கிளம்பி போயிருக்கான். ஸோ போலீஸோட பெஸ்ட் கெஸ் என்னன்னா, இந்த கிரைமை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மினிமம் ஒரு 2 to 3 hours வந்து அவன் இந்த வீட்டில் இருந்ததுக்குரிய தடயங்கள் கிடைக்குது. இந்த கிரைம் நடந்து சில நாள் கழிச்சு ஜோய்ஸ் நெல்சன்கிற 60 வயசு பெண்மணி வீட்டில் தனியா இருந்திருக்காங்க. இவங்க பார்க்க நல்ல பல்கா கொஞ்சம் வெயிட்டா இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த பெண்கிட்ட அந்த நபர் உள்ள புகுந்து பயங்கரமா தாக்கி தவறா நடக்க முயற்சி பண்றான். அப்ப இந்த பெண்மணி கடுமையா போராடி இருக்காங்க. ஏன்னா இவங்க ஆள் நல்லா கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறாங்க. அந்த கொலைகாரன்ட்ட டஃப் கொடுத்துருக்காங்க. பயங்கர டஃப் கொடுக்கும்போது அவனுக்கு கோபம் வருது. தன்னை தவறா நடக்க விடலையேங்கிற கோபத்துல அவங்க தலையிலேயே அடின்னு அடிச்சு அவங்க ஸ்கல்லே உடைஞ்சிருக்கு. அப்போ அவங்க ஸ்கல்ல மிதிச்சு நடந்து போயிருக்கான். அவங்க ஸ்கல்லுல, அதாவது அந்த மண்டை ஓட்டுல ஒரு ஷூ பிரிண்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஷூ பிரிண்ட் இந்த கொலைகாரனோட மேட்ச் ஆயிருக்கு. அப்போ அவனுக்கு இந்த பெண் மேல எவ்வளவு கோபம் இருந்திருக்கும். தன்னை தவறா நடக்க விடலையேங்கிற கோபத்துல அவ்வளவு வெறித்தனமா இந்த பெண்ணை கொலை பண்ணி இந்த வீட்டில் இருக்க நகை பணங்களை திருடிட்டு போயிருக்கான். இதே இரவு இந்த கொலை நடந்த கரெக்டா 2 மணி நேரம் கழிச்சு ஷோஃபி டிக்மேன்கிற இன்னொரு பெண்மணி தனியா இருக்காங்க. வீடு புகுந்து அந்த பெண்மணியோட கையில ஹேண்ட்கப் போட்டு பல முறை தவறா நடந்திருக்கான். பட் லக்கிலி அந்த பெண்ணை உயிரோட விட்டுட்டு போயிருக்கான். ஸோ ஒரே இரவுல ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, ஒரு பெண் வந்து உயிர் பழச்சிருக்காங்க. ஸோ இப்படி போலீஸ் அந்த கொலைகாரனை வலை வீசி தேடிட்டு இருக்கும்போது இந்த பத்திரிகையாளர்கள் சில பேத்துக்கு வந்து இந்த ஷூ பிரிண்டை வச்சு தான் அந்த கொலைகாரனை தேடுறாங்கிற தகவல் தெரியுது. அப்ப சில பத்திரிகையாளர்கள் வந்து இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸரை மிரட்டுறாங்க. நீங்க எங்களுக்கு ப்ராப்பரா ஒரு எங்க சேனலுக்கு டெடிகேட்டடா ஒரு இன்டர்வியூ கொடுங்க, அப்படி கொடுக்கலன்னா இந்த ஷூ பிரிண்டை பத்தி நாங்க நியூஸ்ல போட்டுருவோங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. இந்த ஷூ பிரிண்டை வச்சு தான் அவனை தேடுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் உடனே அந்த ஷூவை தூக்கி போட்டான்னா அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிடிச்சாலும் தண்டனை வாங்கி தர முடியாது. அதனால இந்த பத்திரிகையாளர்கள் மிரட்டலுக்கு பணிஞ்சு அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸர் அந்த சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த கேஸை ஹேண்டில் பண்றது அவ்வளவு சவாலான விஷயமா இருந்திருக்கு. இப்படி இந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த கொலைகாரனை வலைவீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு நாளைக்கு லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வழக்கம் போல ரோந்து பணியில் ஈடுபடும் போது ஒரு கார் வருது. அந்த காரை பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டா இருக்கு, நிப்பாட்டுறாங்க. அதுல டிரைவர் ஒருத்தர் இருக்கான், தம்பி இறங்குப்பாங்கிறாங்க. அவன் இறங்குறான். அவங்ககிட்ட அந்த காரை பத்தி அந்த டாக்குமெண்ட் டிரைவிங் லைசன்ஸ் கேட்டுட்டு இருக்க நேரத்தில் அந்த நபர் வந்து திடீர்னு எஸ்கேப் ஆயிடுறான். எங்கடா போயிட்டான்னு பார்த்தா அப்ப காரோட பேனட் இருக்குல்ல முன்னாடி, அதுல வந்து ஒரு பென்டாகிராம் டயக்ராம் வந்து இப்படி வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்கான். உடனே இதை பத்தி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இப்ப சாதாரணமா கேஷுவலா நிப்பாட்டினதான் இந்த தொடர் கொலையாளியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. சரி, அவனை கோட்டை விட்டாங்க. இப்போ இந்த கொலை வழக்கை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணி அந்த காரை எங்க வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. பட் இவங்களுக்கு தெரியாது, இவங்க கைப்பற்றின கார்ல பலவிதமான தடயம் கிடைக்கணும். அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே இல்லை. அப்ப அந்த காருக்குள்ள இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தோம் அப்படின்னா அவனை நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபைனலா ஒரு வாரம் கழிச்சு இந்த கார் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ஒரு வாரம் ஃபுல்லா அந்த கார் வந்து வெயிலையும் மழையிலையும் இருந்திருக்கு. ஸோ அந்த வெளிப்புறமா இருக்கிற எல்லா எவிடன்ஸும் காலி. உள்ளேயும் போய் பார்க்குறாங்க, எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்டையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பட் அப்படி பார்த்துட்டு வரும்போது ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் இருக்கு. அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள ஒரு சின்ன டாக்டர் அப்பாயின்மெண்ட், ஒரு டென்டிஸ்ட் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டை பார்க்கறதுக்காக ஒரு நபர் வாங்கி வச்சிருக்காரு. ஸோ இப்போ போலீஸுக்கு புரியுது, இந்த கொலைகாரன் மேபி இந்த டென்டிஸ்ட் கிட்ட ஏன் போயிருக்க கூடாதுன்னு அங்க போய் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த அப்பாயின்மெண்ட் நம்பரை வச்சு விசாரிக்கும் போது அந்த டென்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஆமா சார், போன வாரம் ஒருத்தர் வந்தாரு, அவரு பல்லுல பிரச்சனைன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், ஃபுல் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன், இன்னுமே 2-3 பல்லுக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாரு. சரி, அவனை பத்தியான தகவல் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தா எல்லாமே ஃபேக் நேமு, ஃபேக் அட்ரஸ். சரி, அந்த ஆள் எப்படி இருப்பான்னு கேட்டா இந்த டாக்டர் சொல்ல உருவ அமைப்பும் அந்த கொலைகாரனோட ஒத்து போகுது. ஸோ இப்போ ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கொலைகாரன்ட்டு தப்பிச்சு வந்தவங்க சொன்னதை வச்சு ஒரு கம்பாசிட் ஸ்கெட்செலாம் வரைஞ்சி தேடி இருக்காங்க. அப்பையும் அவனை ரீச் பண்ண முடியல. பட் இப்போ இந்த டாக்டர் சொல்றது வந்து ஒரு சூப்பர் லீடாக இருக்கு. ஏன்னா அந்த டாக்டர் அந்த கொலைகாரனோட டென்டல் ரெக்கார்டை காமிச்சு அவனை எக்ஸ்ரே காமிச்சு சொல்றாரு, இவனுக்கு 2 பல்ல பிரச்சனை இருக்கு, அவன் கண்டிப்பா திரும்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்கிற மாதிரி உறுதியாக சொல்றாரு. அப்போ போலீஸ் ஆஃபீஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸரை மஃப்டியில் 24 மணி நேரமும் கண்காணிக்க வைக்கிறாங்க. எப்போல்லாம் அந்த கிளினிக் ஓப்பன் ஆயிருக்கோ அவங்களும் வெயிட் பண்ணுவாங்கன்னு ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலைகாரன் வர மாதிரி தெரில.
பட் அப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, எதுக்கு நம்ம ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ணிட்டு இந்த பேங்க்லலாம் கொள்ளையடிச்சா ஒரு அலாரம் செட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு அலாரமை இந்த டாக்டரோட டெஸ்க்கு கீழே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எப்பயாவது அந்த கொலைகாரன் வந்தானா இந்த அலாரமை மட்டும் அடிங்க சார், மற்றதை நாங்கள் வந்து பார்த்துக்கிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் அந்த டாக்டர் கிட்ட இருந்து ஃபோன் வருது போலீஸ் ஆஃபீஸருக்கு. சார் அவன் இப்போதான் சார் வந்துட்டு போனா, நான் அந்த அலாரத்தை அடிச்சு பார்க்குறேன், உங்களுக்கு என்ன சார் பெல்லு வரவே இல்லையான்னு கேட்குறாரு. இல்லையே வரலையேன்னு சொல்லிட்டு உடனே இவங்க வந்து பதட்டமாக செக் பண்ணி பார்த்தா அந்த அலாரமை செட் பண்ணப்போ ஏதோ ஒரு வயர் கனெக்ஷனை மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்பவும் அந்த கொலைகாரன் அவங்களால பிடிக்க முடியல. கை கிட்ட நெருங்கி வந்தவனை பிடிக்க முடியாம போனது உண்மையிலேயே போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்குது. ஸோ இந்த கொலைகாரனை தப்பிக்க விட்டு சில நாள் கழிச்சு இதே லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு வயசான தம்பதிகள் வீடு புகுந்து சுட்டு கொலை செய்யப்படுறாங்க. சேம் பேட்டர்ன், கணவன் கொலை செய்யப்படுறாரு, மனைவி கிட்ட தவறா நடந்ததுக்கு அப்புறம் கொலை செய்யப்படுறாங்க. ஸோ இந்த அப்பா அம்மா 2 பேரும் தாங்கிட்ட பேசலன்னா அவங்க பொண்ணு ஒரு நாள் சந்தேகப்பட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, 2 பேரோட சடலத்தையும் பார்க்குறாங்க. பட் இந்த கிரைம் சீன்ல அதே மாதிரி தான் 22 கேலிபர் துப்பாக்கியை வச்சு சுட்டிருக்காங்க. பட் ஒரு ஷூ பிரிண்ட்டும் கிடையாது, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடையாது. அந்த 22 கேலிபர் துப்பாக்கிலையும் அந்த ஷெல் கேஸை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்த கிரைம்லையும் இதே துப்பாக்கியால் தான் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு உறுதியாக தெரியுது. ஒட்டுமொத்தத்தில் போலீஸுக்கு இப்போ ஒரு சின்ன சந்தேகம் வருது, ஒருவேளை நம்ம ஷூ பிரிண்ட்டை வச்சு அவனை ட்ராக் பண்ணுறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சோ, எந்த இதுலையுமே ஷூ பிரிண்ட் அவன் விட்டுட்டு போலையேன்னு ஒரு சின்ன சந்தேகமும் வருது. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து சில நாள் கழிச்சு ஒரு சந்தோஷமான தம்பதிகள் இருக்காங்க, கணவன் மனைவி குழந்தை. அவங்க வந்து ஒரு நாள் தூங்கும்போது ஜன்னலை சரியா மூடாம தூங்கிட்டாங்க. உள்ள வர்றான், கணவரை சுட்டு கொலை பண்றான், மனைவி கிட்ட தவறா நடக்கிறான், அதுக்கப்புறம் அந்த 8 வயது சிறுவனையும் தவறா நடந்து கொலை பண்றான். லக்கிலி இந்த மனைவியை சுடும்போது அவங்க உயிர் தப்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் 22 கேலிபர் துப்பாக்கியை வச்சு சுட்டிருக்கான். இப்போ உயிர் பழிச்ச அந்த மனைவி கிட்ட கேட்கும்போது அவங்க அந்த கொலைகாரன் எப்படி இருப்பான்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்றாங்களே, அது ஏற்கனவே தப்பிச்சு போன விக்டிமும் அந்த கம்பாசிட் ஸ்கெட்சோடையும் மேட்ச் ஆகுது. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த கிரைம் சீன்ல வழக்கமா அவனோட ஷூ பிரிண்ட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து சில நாள் கழிச்சு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 1985ஆம் வருஷம் கிறிஸ் அண்ட் விர்ஜீனியாங்கிற ஒரு புதுசாக கல்யாணமான தம்பதிகள் ஒரு வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு உள்ள வந்த நபர் இந்த கிறிஸ்ங்கிற கணவரை துப்பாக்கியால் சுடுறான். அதுக்கப்புறம் அவங்க மனைவியை துப்பாக்கியால் சுட்டு தவறாக நடக்க முயற்சி பண்ணும்போது லக்கிலி 2 பேருமே உயிர் பிழைக்கிறாங்க. இந்த கணவரோட காதுக்கு பக்கத்தில் துப்பாக்கி குண்டு தொலைச்சிட்டு போது அவங்க மனைவிக்கும் பின்புறம் தான் துப்பாக்கி குண்டு பட்டதுனால 2 பேருமே உயிர் பிழைச்சிடுறாங்க. அப்போ இவன் அந்த மனைவி கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணும்போது கணவர் அந்த வலியோட எந்திரிச்சு இவங்க கூட பயங்கரமா சண்டை போறாரு. அவர் நல்ல ஆஜானு பாகமான ஆளு. இப்ப அந்த கொலைகாரனுக்கு இந்த கணவர் கூட ஃபைட் பண்ண முடியாம இதுக்கு மேல இந்த ரிஸ்க்னு அவன் தப்பிச்சு ஓடிட்டான். ஸோ லக்கிலி இந்த கணவன் மனைவி 2 பேருமே உயிர் பழைச்சிடுறாங்க. பட் இந்த கிரைம் சீன்ல போலீஸுக்கு கிடைச்ச வித்தியாசமான சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அவன் எவ்வளவு கொலைகள் பண்ணியிருக்கான், எல்லா கொலைகளையும் 22 கேலிபர் துப்பாக்கியை வச்சு தான் பண்ணியிருக்கான். பட் இந்த கொலை மட்டும் 25 செமி ஆட்டோமேட்டிக் துப்பாக்கியை வச்சு பண்ணியிருக்கான். ஸோ ஏன் அவன் துப்பாக்கியை மாற்றினாங்கிறது போலீஸுக்கு தெரியல. பட் இருந்தாலும் போலீஸால் உறுதியாக சொல்ல முடியுது. ஏன்னா இப்போ 2 பேர் உயிர் பிழைச்சவங்க சொன்ன டிஸ்கிரிப்ஷன் வழக்கம் போல் அந்த தொடர் கொலையாளியோட மேட்ச் ஆகுறாங்க. மேபி என்ன காரணத்துக்காண்டி துப்பாக்கியை மாற்றினான்னு தெரியல. பட் இதையும் அவன் தான் பண்ணியிருக்காங்கிறத போலீஸ் உறுதியாக நம்புகிறாங்க. இந்த கொலை நடந்து கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு எலியாஸ் அப்படிங்கிற ஒரு நபர் 35 வயசாகுது. அவர் வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. அவங்க மனைவியும் கூட இருக்காங்க. வீட்டுக்குள்ள புகுந்தவன் அந்த கணவரை சுட்டு கொலை பண்றான். அதுக்கப்புறம் அவங்க மனைவியை கட்டி போட்டு பல முறை தவறா நடக்கிறான். அப்படி நடக்கும்போது அந்த மனைவி கிட்ட ஒரு டீலிங் சொல்றான், நீ நான் சாத்தான வழிபடுறேன்னு சொல்லு, உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த பெண் உயிர் பயத்துல நானும் சாத்தான வழிபடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பெண் கிட்ட பல முறை தவறா நடந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை உயிரோட விட்டுருக்கான். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் 3 ஹவர்ஸ் இருந்திருக்கான். வீட்டுக்குள்ளே ஜாலியாக டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு, ஏன் சாப்பிட்டது ஒத்துக்கல, ஈவன் அந்த வாஷ் மிஷினில் போய் வாமிட்டும் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இவ்வளவு விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ளே அவனால் பொறுமையாக இருந்துட்டு போக முடியுது. அந்த பெண்மணியை கட்டிலில் கட்டி போட்டு வச்சிருக்கான். இவன் போனதுக்கப்புறம் போலீஸுக்கு அவங்க கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. போலீஸும் கிரைம் சீனுக்கு வர்றாங்க. இதே மாதிரி தான் 25 கேலிபர் துப்பாக்கியை வச்சு சுட்டிருக்கான். அதாவது போன கிரைம்லேயே அவன் துப்பாக்கியை மாற்றிட்டான். அதே துப்பாக்கியை வச்சு தான் இந்த கிரைமையும் பண்ணியிருக்காங்கிறது தெரியுது. அப்போ அந்த உயிர் பழைச்ச மனைவி கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் அவங்கிட்ட 2-3 விஷயம் சொன்னான் சார். என்கிட்ட தவறா நடக்கும்போது என்னோட முகத்தை பார்க்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னான். 2வது சாத்தான வழிபடுறேங்கிற மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் ஃபைனலாக போகும்போது இப்படி கட்டில் கிட்ட நின்னுட்டு என்னை பார்த்துட்டு நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டான். நான் தெரியாதுன்னு சொன்னேன்.
ஐ ஆம் த நைட் ஸ்டாக்கர், இதை போய் போலீஸ் கிட்ட சொல்லுன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனா சாருங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இவன் இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக வீடு புகுந்து நிறைய பேரை கொலை பண்ணுறதுனால இவனுக்கு வந்து மீடியாவில் நைட் ஸ்டாக்கர்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போ அந்த பேர் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் சொல்கிறான், நான் நைட் ஸ்டாக்கர், நீ போலீஸ்கிட்ட சொல்லு, முடிஞ்சா என்னை பிடிச்சி பார்க்க சொல்லுன்னு சொல்லி ஒரு சவால் விடுற தோனியில் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்கிற இன்னொரு மிக முக்கியமான தகவலையும் அந்த உயிர் பிழைச்ச பெண்மணி சொல்கிறாங்க. இதுவரைக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்துட்டு இருந்த இந்த கொலைகள் இப்போ சான் பிரான்சிஸ்கோக்கு மாறுது. லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 500 மைல் தொலைவில் இருக்கிற சான் பிரான்சிஸ்கோல பீட்டர் பேன் அண்ட் பார்பராங்கிற தம்பதிகள் இருக்காங்க. 66 வயசாகுது, 60 வயசாகுது. 2 பேரையும் வீடு புகுந்து சுட்டு கொலை பண்ணியிருக்கான். கணவனை கொலை பண்றான், மனைவி கிட்ட தவறா நடந்து கொலை பண்றான், வீட்டில் இருக்க பொருட்களை திருடிட்டு போறான். அதுக்கப்புறம் பல மணி நேரம் இந்த வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அவங்க வீட்டு செவத்துல லிப்ஸ்டிக்கை வச்சு அந்த சாத்தானோட பென்டாகிராம் டயக்ராமை வந்து வரைஞ்சிட்டு போயிருக்கான். ஸோ இப்போ போலீஸுக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயே பண்ணிட்டு இருந்தவன் இப்போ எதுக்காக சான் பிரான்சிஸ்கோக்கு மாறி போனா அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த 25 கேலிபர் துப்பாக்கியில் இருக்க ஷெல் கேஸை வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவன் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான்னு உறுதியாக தெரியுது. லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த வழக்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நல்லா தெரியுது. இப்போ சான் பிரான்சிஸ்கோக்கு வந்ததுனால இந்த 2 போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் க்ளோஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இந்த சான் பிரான்சிஸ்கோ மேயர் இருக்கார்ல, ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிடுறாரு. அவர் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசி என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிற தகவலை மீடியாவுக்கு சொல்ல போறேன்னு, நாங்கள் இந்த கொலைகாரனை பற்றி எங்கிட்ட நல்ல ஐடியா இருக்கு, அவன் எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியும், கம்பாசிட் ஸ்கெட்ச் இருக்கு, அவனோட ஷூ பிரிண்ட்டை வச்சு தான் நாங்கள் அவனை தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த மீடியா கிட்ட சொல்லிடுறாரு. பட் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸுக்கு பயங்கர கடுப்பாயிருது. இதுதான் அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்குரிய ஒரு மிக முக்கியமான தடயம். இப்போ இவர் இப்படி வெளிப்படையா சொல்லிட்டாரு, அவன் நியூஸை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் இனிமேல் அந்த ஷூவை போட்டு எந்த கிரைமையும் பண்ண மாட்டான், அந்த ஷூவை டிஸ்கார்ட் பண்ணிடுவான். நாளைக்கு அவனை பிடிச்சா கூட அவனோட ஷூவை எடுத்து ஒப்பிட்டு பார்த்து நிரூபிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய மடத்தனமான விஷயத்த இந்த மேயர் பண்ணிட்டாருங்கிற மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் பயங்கரமாக கடுப்பாயிட்டாங்க. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 1985ஆம் வருஷம் லாஸ் ஏஞ்சல்ஸில் பில் கான்ஸ்ங்கிற 29 வயசு நபர் தன்னோட மனைவியோட வீட்டில் இருந்துட்டு இருக்காரு. நைட்டு 2 மணி இருக்கும். திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ளே வந்த நபர் இந்த பில்லை வந்து துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணிட்டு அவங்க மனைவி கிட்ட கட்டி போட்டு தவறாக நடக்கிறான். இதுக்கு முன்னாடி நடந்த கிரைமில் எப்படி அவனோட பிஹேவியர் இருந்துச்சோ அதே மாதிரி தான் அவனோட பிஹேவியர் இருந்திருக்கு. ஸோ அந்த பெண்ணை கட்டி போட்டு தவறாக நடந்து ஒன்று உயிரோட விட்டுறேன், நான் சாத்தான வழிபடுறேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சு ஃபைனலாக போகும்போது நான் தான் அந்த நைட் ஸ்டாக்கர்னு சொல்லி இந்த பெண்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். ஸோ இப்போ இந்த கிரைமில் யாருக்குமே கிடைக்காத, இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு சூப்பரான பிரேக் த்ரூ கிடைக்குது. அதாவது நைட் ஒரு 2 மணிக்கு இந்த கிரைம் நடந்திருக்கு. அப்போ இந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு மோட்டார் பைக் வச்சிருக்காரு. நைட்டு தூக்க வராமல் அந்த பைக்கை வந்து அவர் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கிரைம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வித்தியாசமான ஒரு கார் வந்து இவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்றுருக்கு. ஸோ அந்த கார்லேருந்து இறங்கி ஒரு நபர் வந்து உள்ளே போனதை இவன் பார்த்துருக்காரு. சரி, 2 மணிக்கு எவன்டா வர்றா, அதுவும் காரை வந்து இப்படி வித்தியாசமாக இவன் பார்க் பண்ணிட்டு போறானே, இந்த ஏரியாவை காரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு இவர் என்ன பண்றாரு, சும்மா ஜஸ்ட் கேஷுவலா அந்த காரை பார்க்குறாரு. அந்த காரோட கலரை எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறாரு. அந்த காரோட நம்பர் பிளேட் வந்து பாதி வந்து அவருக்கு ஞாபகம் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் பெருசாக எடுத்துக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த வீட்டுக்குள்ள வந்து துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இந்த கிரைம் சீனை எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணும்போது இந்த நபர் வந்து போலீஸ் கிட்ட இருந்து தகவல் கொடுக்குறாரு. சார், ஆரஞ்சு கலர் டொயோட்டா கார் ஒன்று, இந்த தான் சார் நம்பர் பிளேட்டு, பாதி தான் சார் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றாரு. இதை வச்சு அந்த காரை கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்த நாளே அந்த கார் வந்து ஒரு மாலுக்கு வெளியில பார்க் பண்ணிக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு திருடப்பட்ட கார். ஸோ அந்த கொலைகாரன் கிரைம் சீனுக்கு அந்த காரை திருடிட்டு வந்திருக்கான், நல்லாவே தெரியுது. பட் அப்போ அந்த காருக்குள்ள கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குமான்னு பார்க்குறாங்க. லக்கிலி இந்த டைம் அந்த காரோட ஸ்டீரிங் வீல்ல, அதுக்கப்புறம் அந்த கார்ல முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடி இவன் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட கிளியரான ஃபிங்கர் பிரிண்ட்டை இந்த காருக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவா பார்க்கப்படுது. பட் என்னதான் இது ஒரு பிரேக் த்ரூவா இருந்தா கூட இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா, பட் இப்போ இருக்கிற கரண்டா நம்மளுக்கு எவ்வளோ டெக்னாலஜி இருக்கு, ஏஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை போய் நீங்க மேட்ச் பண்ணனா ஒட்டுமொத்த ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டா பேஸ் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணா எத்தனை மில்லியன் இருந்தாலும் ஈஸியா கம்பேர் பண்ணி கொடுத்துரும். பட் அந்த காலத்துல கம்ப்யூட்டர் வசதி கிடையாது. அப்போ இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. இது வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச நோன் கிரிமினலா யாராவது இருக்காங்களான்னு செக் பண்றதுக்கு எப்படி செக் பண்ண முடியும்?
இன்னொரு மில்லியன் கணக்கான பிரிண்ட்டை 1 by 1 மேனுவலாக மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. பட் அதே டயத்தில் ஒருத்தன் சஸ்பெக்ட்னு ஒருத்தன் வர்றான், அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னா அதை ரெண்டையும் வந்து மேனுவலாக கம்பேர் பண்ண முடியும். பட் என்னதான் இந்த கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சா கூட அதை வச்சு போலீஸால அவனை நெருங்க முடியல. ஸோ இப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த கொலைகாரனை பத்தியான எல்லா தகவலையும் மீடியாவில் பப்ளிஷ் பண்றாங்க. இந்த கொலைகாரனை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஒரு பெண்மணி போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான தகவலை சொல்றாங்க. சார், என்னோட அப்பா வந்து சார் எப்போ பார்த்தாலும் தெருவில் ஹோம்லெஸ் பீப்புள் மாதிரி ஸ்ட்ரீட்ல தான் சுத்திட்டு இருப்பாரு. அப்போ ஒரு நாள் எங்க அப்பா கிட்ட பேசும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல இருக்கும்போது ரிக் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான் சார். அந்த ஃப்ரெண்டு வந்து எங்க அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெரோனிகாங்கிற ஏஷியன் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு பெண்ணை கார்லேருந்து தரதரன்னு இழுத்து நான் தான் சுட்டு கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொன்னதா அந்த பெண் வந்து சொல்கிறாங்க. இது சூப்பரான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அந்த ஏஷியன் கண்ட்ரியை சேர்ந்த பெண்ணை எப்படி கொலை பண்ணாங்க அப்படிங்கிற எந்த தகவலையும் போலீஸ் ஆஃபீஸர் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணல. அதாவது காருலேருந்து வெளியில் தரதரன்னு இழுத்து வச்சு தான் கொலை பண்ணாங்கிறத எங்கேயுமே அவங்க வெளிப்படுத்தலை. அப்போ அந்த தகவல் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் கொலைகாரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சரி, இப்போ அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த பெண்ணோட அப்பாவை போய் பார்ப்போம். அவர் பேசிட்டு இருக்க ரிக்குங்கிற அந்த நபரை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த நபரை பார்க்கறதுக்கு போறாங்க. அப்ப அந்த நபர்கிட்ட பேசும்போது, ஆமா சார், ரிக்குன்னு ஒருத்தன் வருவான், கார்ல வருவான், என்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு போவான் சார். அவன் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் சொன்னான், நான் அதை பெருசாக எடுத்துக்கல, ஆனால் எனக்கு 2 gift கொடுத்தான் சாருங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. என்ன gift கொடுத்தான் அப்படின்னா, ஒரு ரேடியோ கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் ஒரு துப்பாக்கி கொடுத்துருக்கான். அந்த ரேடியோ பார்க்கும்போது அதோட சீரியல் நம்பரை வச்சு பார்க்கும்போது கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்மணியோட வீட்டிலேருந்து தான் இந்த ரேடியோவை திருடிட்டு வந்திருக்கான் அவன். ஸோ அதோட மேட்ச் ஆகுது. ஸோ கண்டிப்பாக கிரைம் சீன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ரேடியோவை வந்து ரிக்குங்கிற ஒருத்தன் இந்த நபர்கிட்ட கொடுத்துருக்கான். சரி, இன்னொரு பொருள் கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, என்ன கொடுத்தா அப்படின்னு கேட்டால் ஒரு துப்பாக்கி கொடுத்தான் சாருங்கிறாங்க. எங்கே அதை காட்டுங்கன்னு பார்த்தா 22 கேலிபர் துப்பாக்கி. நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்கும் தெரியுமா, முதல்ல ஒரு 80% ஆஃப் கிரைமை ஃபுல்லாக 22 கேலிபர் துப்பாக்கியை வச்சு பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் தான் 25 கேலிபர் துப்பாக்கிக்கு மாறினான். ஸோ எதுக்கு மாறினான்னு தெரியல. ஸோ இந்த நபர்கிட்ட அந்த துப்பாக்கியை கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் தான் வேற துப்பாக்கி வாங்கியிருக்கான். இப்போ இந்த 22 கேலிபர் துப்பாக்கியை வாங்கி இது வரைக்கும் நடந்த கிரைமில் அந்த 22 கேலிபர் துப்பாக்கி வச்சு என்ன கொலையெல்லாம் செய்யப்பட்டதோ அதை செக் பண்ணி பார்க்குறாங்க, பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. சந்தேகமே கிடையாது, இந்த நபர்கிட்ட இருக்க துப்பாக்கியால தான் இவ்வளவு கொலைகள் செய்யப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இந்த ஸ்ட்ரீட்ல இருக்க அந்த நபர்கிட்ட பேசிட்டு இருந்த ரிக் அப்படிங்கிற அந்த நபர் தான் இந்த தொடர் கொலையாளிங்கிறது உறுதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் போலீஸுக்கு இன்ஃபார்மெண்ட் மூலமா ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. ஒரு பிரேஸ்லெட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பிரேஸ்லெட் வந்து கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணோட வீட்டுல இருந்து திருடிட்டு வந்த மாதிரி தெரியுது. அதை வந்து ஒரு பெண்மணி வச்சிருந்தாங்க, நாங்க பார்த்தோங்கிற மாதிரி ஒரு நபர் சொல்றாரு. ஒரு இன்ஃபார்மெண்ட் மூலமா தகவல் கிடைக்குது. சரி, அந்த பெண்மணி கிட்ட போய் போலீஸ் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சார், ஆர்மண்டோன்னு எனக்கு ஒரு காதலர் இருக்கான், அவன் தான் சார் எனக்கு கொடுத்தான். நானும் கேட்டேன், என்னடா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருக்கு, உனக்கு யாரா கொடுத்தான்னு கேட்டா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் தான் இதை கொடுத்தாங்கிற மாதிரி அந்த ஆர்மண்டோங்கிற நபர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அந்த ஆர்மண்டோவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் தான் அந்த கொலையாளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ போலீஸ் இந்த கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்கிறாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மூலமா அந்த ஆர்மண்டோங்கிற நபர் எங்க இருக்காங்கிற தகவலை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவனோட வீட்டு வாசல்ல போலீஸ் 24 மணி நேரம் வெயிட் பண்றாங்க. மேபி அந்த கொலைகாரன் இந்த ஆர்மண்டோ கூட இருக்கலாம். பட் அப்படி இருந்தா கூட பொறுமையா வெயிட் பண்ணும்போது ஒரு நாள் அந்த ஆர்மண்டோங்கிற நபர் வெளியில வர்றான். போலீஸ் அவனை பிடிச்சி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. நீ உனக்கு இந்த பிரேஸ்லெட் யாரு கொடுத்தாங்களோ அவன் இவ்வளவு பெரிய கிரைமை பண்ணிட்டு இருக்கான், நீ மட்டும் அவனை பத்தியான தகவல் கொடுத்தா அமெரிக்க மக்களுக்கு நீ செய்யற மிகப்பெரிய உதவியா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த நபர் என்ன சொல்றாரு, சார், அவன் என் ஃப்ரெண்டு சார், சாதாரணவன், நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது, நீங்க ஏதோ தப்பான ஆளை பார்த்துட்டு இருக்கீங்க, ஃப்ரீயா விடுங்க சார், அவன்லாம் அந்த மாதிரி கிடையாது சார் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் கடுப்பாயிட்டாங்க. இது வரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தவங்க இந்த ஆர்மண்டோங்கிற நபரை தள்ளி பிடிச்சி காருக்குள்ள போயிட்டு கிட்டத்தட்ட துப்பாக்கி முனையில கேட்குறாங்க, சொல்றா உன் ஃப்ரெண்டு யாருடா, அவன் பேர் என்ன, எந்த ஊரை சேர்ந்தவன்டா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அந்த நபரோட முழு பெயரும் போலீஸுக்கு தெரிய வருது. சார், என்னோட ஃப்ரெண்டோட பேரு ரிச்சர்ட் ரமியரஸ், அவன் பேசிக்காவே டெக்சாஸை சேர்ந்தவன் சார், இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வேலைக்காக வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி
முதல் டைம் இந்த கொலைகாரனோட முழு பெயரும் போலீஸுக்கு தெரிய வருது. இப்போ டெக்சாஸ் போலீஸ் டிபார்ட்மெண்டோட டேட்டாபேஸ்ல ரிச்சர்ட் ரமியரஸ்ங்கிற ஒரு கிரிமினலோட டேட்டாபேஸை எடுக்கிறாங்க. அப்போ ஒரு 25 வயசு நபரோட போட்டோ வருது. இவன் யாருன்னா ஒரு கிரிமினல், சின்ன சின்ன பெட்டி கிரைம் பண்றவன், அங்கங்க பிக் பாக்கெட் அடிக்கிறவன், கொள்ளை அடிக்கிறவன், அந்த மாதிரி சின்ன சின்ன கிரைம்ல ஈடுபட்டிருக்கான். மற்றபடி கொலை மாதிரி பெரிய எந்த கிரைம்லையும் இன்வால்வ் ஆனது கிடையாது. பல முறை இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவனோட டேட்டாபேஸ் முழு ஜாதகமும் வருது. அப்போ அரெஸ்ட் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கி வச்சிருப்பாங்களே, ஒரு 5-6 ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்டையும் அதுக்கப்புறம் இந்த நைட் ஸ்டாக்கர் அப்படிங்கிற கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது அந்த ஆரஞ்சு கலர் காருக்குள்ள வந்து எடுத்தாங்களே, அந்த 2 ஃபிங்கர் பிரிண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 100% மேட்ச் ஆகுது. ஸோ சந்தேகமே கிடையாது, இவ்வளவு நாளும் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இவ்வளவு கொடூரமா கொலையை பண்றது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பெண்கள் கிட்டையும் சின்ன சின்ன பசங்க கிட்டையும் தவறா நடந்துட்டு இருக்கிறது ரிச்சர்ட் ரமியரஸ்ங்கிற இந்த சீரியல் கில்லர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. இப்போ அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறதான் அடுத்த கொஸ்டின். அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா, சார் அவன் எங்க போனான்னு எனக்கே தெரியாதுங்கிறாங்க. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், இவன் தான் கொலைகாரன் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் பொதுமக்கள் உதவியை தேடி போவோம். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல எல்லா இடத்துலையும் டிவி, நியூஸ் பேப்பர், பில் போர்டு எல்லா இடத்துலையும் இந்த கொலைகாரனோட போட்டோவை போடுவோம். இவன் தான் அந்த நைட் ஸ்டாக்கர், இவனை பத்தி தெரிஞ்சுன்னா உடனே தகவல் கொடுங்கன்னு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஃபுல்லா நியூஸ் பேப்பர், பத்திரிகை எல்லா இடத்துலையும் இவனோட முகம் வந்து மக்களுக்கு பரிச்சயமாகுது. அப்ப அந்த ரிச்சர்ட் என்ன பண்ணிருக்கான், டெக்சாஸ்ல தன்னோட பிரதரை பார்க்க போனவன் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்திருக்கான். பட் இவனுக்கு தெரியாது லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் இவனை பத்தியான ஜாதகத்தை எடுத்துட்டாங்க, டிவி நியூஸ் பேப்பர்ல போட்டாங்கன்னு. ஸோ இவன் என்ன பண்றான், டெக்சாஸ்ல இருந்து வந்தவன் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு இடத்துல இறங்குறான். ஸோ அவன் தங்கி இருக்க இடத்துக்கு போறதுக்கு இன்னொரு பஸ்ஸை பிடிக்கணும். சரி, போறதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போலான்னு ஒரு கடைக்குள்ள போறான். அங்க போய் வந்து ஒரு நியூஸ் பேப்பரை வாங்குறான். வாங்கிட்டு பஸ் ஏறிறான். அப்படி பஸ் ஏறும்போது தான் பார்க்குறான், நியூஸ் பேப்பரை திறந்தவனே இவன் ஃபோட்டோ தான் இருக்கு. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு என்ன பண்றது தெரியல. ஏன்னா அப்போ எல்லாருமே இவனை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே இவன் முகத்தை மூடுறதுக்காக முயற்சி பண்றான். அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு நபர் இவனை பார்த்துறாரு. இப்படி நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்றாரு, போட்டோ பார்க்குறாரு, இவன் ஃபேஸை பார்க்குறாரு. ரைட்டு, இவன் தான் என்ன பண்றாரு, உடனே பஸ்ல இருந்து இறங்கி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்றாரு. சார், இந்த பஸ்ல தான் அவன் போயிட்டு இருக்கானு. உடனே இவர் ஃபோன் பண்றதை அவன் பார்த்துட்டான். உடனே அடுத்த ஸ்டாப்லேயே அவன் இறங்கி எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ என்ன பண்றான், ஏதோ ஒரு காரை இங்க வழிமறைச்சு தப்பிச்சு போலான்னு யாரோ ஒரு நபர்கிட்ட காரை வழிமறைக்கிறான். அந்த நபர் நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு. அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல ஒரு பெண் போறாங்க. அவங்க காரை வழிமறைச்சு அந்த பெண்ணை அடின்னு அடிச்சு அந்த காரை எடுக்க முயற்சி பண்றான். அந்த பெண் கத்தி கூச்சலிடுறாங்க. உடனே அந்த இடத்துல ஆள் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. நல்ல ஆஜானு பாகுவான சில இளைஞர்கள்லாம் சேர்ந்து இவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அடின்னு அடிச்சிட்டாங்க. அப்பதான் தெரியுது ஏதோ இந்த பெண் கிட்ட பிரச்சனை பண்றான்னு பார்த்தாதான் இவன் தான் அந்த கொலைகாரங்கிறது. அப்பதான் நியூஸ் பேப்பரை பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒருத்தர் சொல்றாரு, டே இவன் தாண்டா அந்த நைட் ஸ்டாக்கர் சீரியல் கில்லருங்கும் போது மக்கள் இன்னமே உஷாராகி அவனை அடின்னு அடிச்சிட்டாங்க. போலீஸுக்கு தகவல் போகுது. உடனே அந்த பக்கம் ரோந்து போயிட்டு இருக்க சில போலீஸ் ஆஃபீஸர் வர்றாங்க. இவனை அரெஸ்ட் பண்ணும்போதே இவன் உடம்புல கடுமையான காயம் ஏற்படுது. ஸோ ஃபைனலா 5-6 மாசமா லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸை மட்டுமல்ல பொதுமக்களையே கதி கலங்க வச்ச த நைட் ஸ்டாக்கர்னு சொல்லப்படுற ரிச்சர்ட் ரமியரஸ் அப்படிங்கிற சீரியல் கில்லரை அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்கிட்ட விசாரணை பண்றாங்க. இவனுக்கு அகேன்ஸ்டா நிறைய தடயம் இருக்கு. ஸோ ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி ஒரு 2 to 3 years ஆயிடுது இவனோட கேஸ் வந்து ட்ரையலுக்கு போறதுக்கு. ஸோ ஃபைனலாக இவனோட கேஸ் ட்ரையலுக்கு போது. ஸோ இவங்கிட்ட இருந்து உயிர் பிழைச்சி வந்த பல விக்டிம்ஸ் நேராக வந்து பார்த்து இவன் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. இவன் எத்தனையோ பேர்கிட்ட தவறாக நடந்து உயிரோட விட்டுருக்கான், அவங்களும் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இவன் தான் அந்த நைட் ஸ்டாக்கர்னு உறுதி செய்யப்பட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் இவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ அந்த காலத்தில் எப்படின்னா இந்த விஷ ஊசிலாம் கிடையாது, கேஸ் சேம்பர்மாங்க, அதாவது விஷ வாயுவை தாக்கி மரணம் அடைய வைக்கிறது. அந்த மாதிரி மெத்தடில் உனக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படணும்னு தீர்ப்பு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவனும் என்ன பண்ணுறான், டெத் ரோல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் எதுக்குமே கலங்குற மாதிரி தெரியல. எல்லாரும் சாத்தான வழிபடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கிற மாதிரி தான் கோர்ட்லேருந்தே சொல்லிட்டு போகிறான். ஸோ இவனை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான வழிபடுற பல பெண்களுக்கு வந்து இவன் மேலே ஒரு சின்ன ஈடுபாடு வருது. இவனை வந்து ஜெயிலில் வந்து பார்க்குறாங்க, இவனுக்கு ஃபேன் ஆகுறாங்க. ஏன் ஒரு பொண்ணு இவனை கல்யாணமே பண்ணிக்கிச்சுங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவன் ஜெயிலில் இருந்தப்போ பல வேலைகளை பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ இவனும் 23 வருஷம் டெத் ரோல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூன் மாதம் 7ஆம் தேதி 2013ஆம் வருஷம் ஜெயிலில் இருக்கும்போதே இவனுக்கு 53 வயசு ஆகும்போது உடல்நிலை சரியில்லாமல் இயற்கையான மரணம் வந்து இவனுக்கு ஜெயிலே நிகழ்ந்தது.
ஸோ கடைசி வரைக்கும் இவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படலை. அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் நொட்டோரியஸ் சீரியல் கில்லர்னு சொல்லப்படுற இந்த ரிச்சர்ட் ரமீரஸுக்கு மரண தண்டனை கொடுத்தா கூட உண்மையிலேயே அந்த மரண தண்டனைங்கிற பயத்தையும் வலியையும் அவன் கடைசி வரைக்கும் அனுபவிக்காம போனது இதுல பாதிக்கப்பட்ட அந்த விக்டிமோட ஃபேமிலிக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இவன் உண்மையிலேயே அந்த மரண தண்டனையை ஃபேஸ் பண்றதுங்கிறது அவ்வளவு பயமான விஷயம். இவன் எத்தனை பேரை கொடுமையா கொலை பண்ணியிருக்கான். அப்போ அந்த மரணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவன் பக்கத்துல இருந்து ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்டனை கொடுத்தாங்க. பட் அந்த தண்டனை நிறைவேற்றுறதுல பலவிதமான காலதாமதம் ஆனதுனால தான் அவன் நேச்சராகவே ஜெயிலில் இறந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த வழக்கு நடந்தது 80s காலகட்டத்தில். அப்போ இருக்கிற லிமிட்டடான ஃபாரன்சிக் டெக்னாலஜியை வச்சு போலீஸ் இந்த அளவுக்கு இவனை நெருங்கி கண்டுபிடிச்சது பெரிய விஷயம் தான். உண்மையிலேயே போலீஸும் பல விதங்களில் ட்ரை பண்ணியிருக்காங்க. மேபி இப்போ இருக்கிற மாதிரி லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபாரன்சிக் டெக்னாலஜி இருந்துச்சுன்னா அவனை எப்போ பிடிச்சிருக்கலாம். ஏன்னா அவன் கிரைம் சீனில் பார்த்தீங்கன்னா உட்காந்து நிதானமாக சாப்பிட்றான், பாதி பர்கரை சாப்பிட்டு வட்டுட்டு போகிறான், சாப்பிட்டதை வாமிட் எடுக்கிறான். ஸோ அவனோட டிஎன்ஏ எத்தனையோ இடத்துல இருந்திருக்கு. பட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும்தான் சார்ந்து இருந்திருக்காங்க. அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சா கூட சஸ்பெக்ட் இருந்தால் தான் மேட்ச் பண்ண முடியுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மில்லியன் கணக்கான ஃபிங்கர் பிரிண்ட்டை மேட்ச் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி இல்லை. ஸோ அந்த காலகட்டத்தில் அவனுக்கு பல விஷயங்கள் ஃபேவராக இருந்திருக்கு. பட் மேபி அவன் எதுக்காக சாத்தான வழிபடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பண்ண தவறு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இதெல்லாம் சொன்னானா அப்படின்னு தெரியல. பட் ஒட்டுமொத்தத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்கள் அந்த 5-6 மாதம் எவ்வளவு பயத்தோடு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஸோ ரிச்சர்ட் ரமீரஸ் அப்படிங்கிற இந்த தொடர் கொலையாளி வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.